ஓகே கைஸ், சின்ன வயசுல வந்து நம்ம நிறைய கேம்ஸ் விளாண்டுருப்போம். ஓகே, PS1 விளாண்டுருப்போம், PS2 விளாண்டுருப்போம், PS3 விளாண்டுருப்போம். அதுவும் சில பேர் வீட்டில் இருந்தால் தான் விளாடுவோம். அப்படி இல்லைன்னா மற்ற டைமில் வந்துட்டு மற்றவங்கள விளையாடுறத பார்ப்போம். இல்லைன்னா மற்றவங்க யாராச்சும் வந்து இந்த காசு காசு கொடுத்து நம்ம போயிட்டு விளையாடுறது இந்த கம்ப்யூட்டர் ஷாப்பில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து காசு இருக்கும். ஓகே, ஆனால் ஒன்றே ஒன்று தான் இல்லை, என்னென்னா டைம். ஓகே, நானும் வந்துட்டு சின்ன வயசில் வந்து கேம் விளாண்டுருக்கேன். சிசிக்கு போயிருக்கேன், கம்ப்யூட்டர் ஷாப் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கேம் விளாண்டுருக்கேன். நிறைய பேர் கேம் விளாடுறதுல ரொம்ப நேரம் நின்று பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள், என்கிட்ட மானிட்டர் இருக்குது, PS5 Pro இருக்குது, ஆனால் டைம் தான் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் நான் டைம் தேடி உட்காந்து விளையாண்டாலும் அந்த டைம் எப்படின்றதுக்குள்ள டக்குன்னு அந்த டைம் வந்து ஓடிடும். ஓகே, ரொம்ப டைம் இருக்காது. நீ கொஞ்ச நேரம் தான் உட்காந்த மாதிரி இருக்கும். அப்படி எழிஞ்சாலே டக்குன்னு டைம் போயிடும். நிறைய கேம்ஸ் வந்து விளையாடாமல் அப்படி தூங்குது. வாங்கி விட்டு வச்சிருவேன், எப்போ கிடைக்குதோ அப்போ தான் விளாடுவேன். இன்னும் சில கேம்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டே பண்ணல. ஐயோ, இது கம்ப்ளீட் பண்ணணும்டா, எப்போ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு எப்படி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் கைஸ். ஓகே, சின்ன வயசில் வந்து காசு இருக்காது, ஆனால் டைம் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து காசு இருக்கும், ஆனால் டைம் இருக்காது. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்துட்டு டைம் தேடி நீங்கள் கேம் விளாடுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நானும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் தேடி நான் விளாடுறேன். ஸோ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள்.